எல்லாருமே எப்படா இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு காத்துட்டு இருந்த ரத்தனம் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ரத்தனம் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க விஷால் அண்ணா என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதைனா, மதுரை மாவட்டத்தில் ரவுடிசம் பண்ணி எம்எல்ஏவான சமுத்திரகனிக்கு அடியாளா இருக்காரு இந்த படத்தோட ஹீரோ. இவர் எப்படி இவரு கூட சேர்ந்தாருன்றதுக்கு அதர பழசான ஒரு ஸ்டோரி இருக்கு. ஹீரோயினியை ஹீரோ மீட் பண்ணி ஹீரோயினி கூடயே சுத்திட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினியை கொலை பண்றதுக்கு ஒரு கேங் வராங்க. அங்க இருந்த விஷால் கொல்ல வந்தவங்க எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விடுறாரு. இவங்கெல்லாம் யாரு, ஏன் அந்த பொண்ணு கொலை பண்ண வராங்கன்றதுக்கு ஒரு அதரப்பலசான ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்ன, பிளாஷ்பேக்ல என்ன ஆகுது, விஷால் எடுக்கக்கூடிய முடிவு என்ன, விஷால் கடைசியா என்ன ஆனாரு, இது எல்லாமே இந்த படத்தோட பழைய கதை. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்திரலாம். புது படத்தை பழைய படம் மாதிரி கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். பழைய படம் மாதிரியே கத்தி பேசக்கூடிய லாஜிக்கே இல்லாத டயலாக் இருக்கு. அந்த டயலாக் எல்லாத்தையுமே அப்போ எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த டோன் மாறாமல் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துக்கு யூஸ் பண்ண சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் பழைய படத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படியே அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருக்கு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். காமெடி இந்த படத்துல யோகி பாபுவோட காமெடி அளவுக்கு எந்த படத்துலயுமே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு மெனக்கட்டு யோகி பாபு நம்மள சிரிக்காம வச்சிருக்காரு. சிரிக்காம வச்சிருக்க காமெடியில யோகி பாபு அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த படத்துல வரக்கூடிய சாங் எல்லாமே மனசுலயே நிக்காத அளவுக்கு மெனக்கட்டு ஒரு சாங்கை கொடுத்திருக்காங்க. அதுவும் அந்த சாங்கோட வரிகள் எல்லாமே எந்த நூற்றாண்டுல எழுதப்பட்டதுன்னு தெரியல. ஏன்னா அந்த சாங்ல அந்த அளவுக்கு எமோஷனலும் அந்த அளவுக்கு தத்துவமும் இருக்கு. இந்த படத்தில் இருக்க எமோஷனல் சீன், அந்த எமோஷனல் சீனை கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகாம அவ்வளோ மெனக்கெட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பழைய படமே தோத்து போயிடும். நானே நொந்து போயிருக்கேன். இந்த படமே ஒரு ஆக்ஷன் படம் தான். துப்பாக்கி இல்லாத காலகட்டத்தில் கத்தி கொடுவாதான் இருக்கும். சரி, துப்பாக்கி இல்லையேன்னு சந்தோஷப்பட்டு இந்த படத்தை பார்த்தா இதுக்கு பேசாம துப்பாக்கியே வச்சிருக்கலான்ற அளவுக்கு அருவா கொடுவா கத்தி கடப்பார இதோட சவுண்ட் எஃபெக்டை வச்சு இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைம் 2.5 மணி நேரம். நான் இந்த படத்தை 2 நாளா பார்த்தேன். நேத்து பாதி படமும் இன்னைக்கு பாதி படமும் பார்த்து முடிச்சிருக்கேன். இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிக்கிறது.